முந்தின மேட்ச்ல நம்ம பார்த்தோம். பஞ்சாப் மேட்ச்ல வந்து பிரப்சிமரனும் பேர்ஸ்டோவும் அடிப்பாங்க. விக்கெட் விடாம ஆடுவாங்க. சோ விக்கெட் கையில இருந்துச்சு. மும்பை கிட்ட அங்கதான் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் மேஜிக் பண்ணாரு திலக் வர்மா, டிம் டேவிட் இன்னிங்ஸ்லாம் எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. இவங்க வந்து பவர் பிளேல மொத 6 ஓவர்ல 90 ரன் அடிச்சுதான் இவங்க 60 ரன் தான் அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் அந்த ரன் சேஸ் பண்ணாங்கல்ல, அதுல எப்பவுமே அவங்க அந்த ஹெட் டு ஹெட் எந்த ஓவர்ல எவ்வளவு ரன் வேணுமோ அதை விட அஹெட்டாவே இருந்தாங்க. இங்க அது பண்ண தவறுனாங்க மும்பை, விக்கெட் விழுந்துச்சுன்றதுனால. பட் கடைசியில திலக் வர்மா அபாரமான இன்னிங்ஸ், சூப்பரா விளையாடினாரு, நோ டவுட். அண்ட் இதுல பாராட்டுக்குரிய விஷயம் வந்து ரிஷப் பண்டோட கேப்டன்சி. என்னமோ ஒரு 2 6 போகுதுன்னு அப் டு த ஸ்டம்ப் வராரு, ஒரு எல்பிடபிள்யூ கிடைச்சிச்சு. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரசிக்ஸ் எல்லாம் பேஸ்ல எல்லாம் கிரேட் கிடையாது, அவர் உங்களோட பும்ரா எல்லாம் கிடையாது. அவரை வந்து அந்த பேஸ்ல பெரிய வேரியேஷன்ஸும் கிடையாது, ஒரு டீசென்ட் யாக்கர். அவரை வச்சு அப் டு த ஸ்டம்ப் வந்தோடனே டிம் டேவிட் வந்து அக்ராஸ் த லைன் வந்தாரு. ஏன்னா நடந்து வர முடியல முன்னாடி. ஏன்னா இவர் பேஸ் தராத போலர்ன்றப்ப நீங்க நடந்து வந்து பேஸ் ஜெனரேட் பண்ண பாப்பீங்க. அதை நிறுத்தினாருல, அது மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த மேட்ச்ல.